குருப்பியோ நமக. அஸ்ட்ரோ விருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். என்கிட்ட நேற்று ஒரு நபர் வந்திருந்தார். அவங்க ஜாதகம் கொடுக்கும்போது பார்த்தா அவங்க கொடுத்த லக்னம் வந்து கன்னி லக்னம். ஸோ எனக்கு வந்த லக்னம் வந்து சிம்ம லக்னம். ஸோ அதை பார்த்தோன்னா தான் எல்லாருக்கும் இந்த பதிவு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. லக்ன நிச்சயம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் சரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். இது ஏன் கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகம் போடும்போது அந்த நபர் பிறந்த வருஷம் மாதம் தேதிங்கும்போது 14/12/1967 14/12/1967 நேரம் 12:24 AM. பிறந்த ஊர் வந்து கர்நாடகா, மதுகிரி. பிறந்த ஊர் வந்து மதுகிரி. அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸு. அவங்க ஜாதகப்படி பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்தது. லக்னம் வந்து ஜாதகரோட லக்னம் வந்து கன்னி லக்னம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதிலேருந்து எனக்கு போடும்போது சிம்ம லக்னம் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு நபர் வந்த உடனேயே நான் வந்து பிரசன்ன ஜாதகம் போட்டுருவேன். பிரசன்ன ஜாதகம் போடும்போது அவங்க வந்தது வந்து பூர நட்சத்திரம் அன்னைக்கு. அவங்க வந்த அன்னைக்கு வந்து பூர நட்சத்திரத்தில் அவங்க வந்து வந்திருந்தாங்க. அந்த பூர நட்சத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். அதாவது பிரசன்ன ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலைப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சிடணும். இந்த பிரசன்ன சார்ட்டையும் நம்ம சைடில் வச்சுக்கணும். எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நம்ம வந்து அதை வச்சுக்கணும். அவங்க வந்த தேதின்னிங்கன்னா 11ஆம் தேதி வந்திருந்தாங்க. சரி அப்படிங்கிறதையும் எடுத்து வச்சுருந்தோம். அப்போ பூர நட்சத்திரத்தில் அவங்க வந்திருக்காங்க. அந்த பூர நட்சத்திரத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜாதகரோட பிறந்த ஜாதகரோட கிரகங்கள் ஏதாவது தொடர்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பூர நட்சத்திரம் அப்படிங்கும்போது சிம்ம ராசி. இவர் பிறந்தது வந்து சிம்ம லக்னம். ஒத்து போயிடுச்சா? செகண்ட் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேட்டேன்னா, பூர நட்சத்திரத்தில் வந்திருந்ததுனால நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையா அப்படிங்கிறது கேட்டேன். ஏன்னு கேட்டால், பூர நட்சத்திரத்துக்கு கூட 8ஆம் பார்வையாக தொடர்பில் இருக்கிறது செவ்வாய். செகண்ட் ஒன் வந்து அந்த செவ்வாயே பிறந்த கால ஜாதகரோட 4ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறார். பிறந்த கால ஜாதகரோட சந்திரனையும் பார்க்குறார். சந்திரன் கூட ராகு இருக்குது. சந்திரன் ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அவர் பரணி நட்சத்திரம். ராகு நின்ற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். ராகு நின்ற நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி கேது. கேது வந்து சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கார். அப்போ சுக்கிரனோட வேலையை செய்கிறாருன்னு அர்த்தம். சுக்கிரனோட வேலையை செய்வார். அப்போ சிம்ம லக்னத்துக்கு ஸ்திர லக்னம் அப்படிங்கும்போது 3-8 உரியவர்கள் மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாரகாதிபதி கூட சேர்ந்துருக்காரு, செவ்வாய் கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிறது பிரசன்ன ஜாதகத்தில் தெரிஞ்ச உடனேயே வீடு இடம் சம்மந்தப்பட்டு பிரச்சனையா, விற்க முடியலையா, பிரிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா கூடயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் 4 கிரகங்களோட சம்மந்தப்படுது. இங்கே இந்த பக்கம் சந்திரன் சுக்கிரனும் சமசப்தம பார்வையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கன்னி லக்னம் வருது, இவங்களுக்கு வந்து உங்களுக்கு சிம்ம லக்னம் வருது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி இந்த கேள்வி வச்சு ஒரு விதத்தில் லக்னம் நிச்சயம் பண்ணேன். 2வது கேள்வியாக அவங்கக்கிட்ட கேட்டது வந்து, உங்கள் வீட்டில் வந்து இந்த நபருடைய பர்டிகுலர் ஜாதகம் கொடுத்த நபரோட ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இருக்கா, அதாவது குழந்தை இறப்பு, குழந்தை வந்து ஆட்டிசம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் ஒரு பையன் 20 வயசில் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 20 வயசில் இறந்து போயிட்டான், இப்போ ரீசண்டாக இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இந்த குரு திசை வந்ததுக்கப்புறம் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கணக்கு போடும்போது கன்னி கரெக்டாக சிம்மம் கரெக்டாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. கன்னி லக்னம் அப்படின்னா அடுத்தவங்க பார்க்குறவங்களும் கேட்பாங்க, 5ஆம் இடத்துல பாவகிரகம் அதனாலேயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்து
குரு பார்வை இருக்குது, இது எப்படி நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கான விளக்கம் தான் இது. என்னென்னா, இந்த குரு திசை அப்படிங்கிறது வந்து கன்னி லக்னமாக இருந்திருந்தார் அப்படின்னா, கன்னி லக்னத்துக்கு 4 கூடியவர் குருவாகி 7 கூடியவரும் குருவாக இருப்பார். பாதகாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருப்பார். அந்த நபருக்கு வந்து உடல் உபாதை வந்து விரயஸ்தானத்தில் குரு இருந்து திசை நடத்துறதுனால உடல் உபாதைகள்னால அவருக்கு வந்து விரயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து சிம்ம லக்னம். இது சிம்ம லக்னமாகி 5 கூடிய இந்த லக்னத்தில் இருக்கார். லக்னத்தில் கேதுவோட சாரம் வாங்கி அந்த கேது வந்து மாரகாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அந்த கேது வாங்கின சாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்காரு, பாதகாதிபதியோட சாரமும் வாங்கியிருக்காரு. இதில் பாதகாதிபதியோட 8ஆம் பார்வையும் குருவுக்கு கிடைக்குது, 5ஆம் அதிபதிக்கு கிடைக்கிது. அதே போல் சனியோட 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம பார்வையும் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால பையனுக்கு ஒரு கர்மத்தை செஞ்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்களுக்கு கேட்டோம். இதுபடி சொல்லி தான் லக்ன நிச்சயம் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். ஒரு ஜாதகர் வராருன்னா இந்த மாதிரி ஒரு லக்ன சந்தியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நடந்த விஷயங்களை கேட்டுட்டு லக்ன நிச்சயம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜாதகங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா லக்ன புள்ளின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29.50-53 இருக்குது நம்ம லக்ன புள்ளி. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே லக்னம் மாறுது அப்படிங்கிறோம், லக்ன சந்தி அப்படின்னு சொல்கிறோம். இதே போல் தான் ராசி சந்திலையும் ஒரு சில ஜாதகங்கள் வரும். அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம பலன்களை சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து லக்னத்தை ஃபஸ்ட்டு வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஜோதிடம் பொய்த்து போயிடும். ஜோதிடரும் தப்பானவங்களாக அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்து ஹேண்டில் பண்ணி அவங்க ஜாதகத்தை எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அனுபவ பதிவாக எனக்கு கிடைச்சதை இதில் நான் ஷேர் பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.